மற்றுமொரு அண்மை செய்தி. மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையங்களில் போதுமான பணியாளர்கள் 24 மணி நேரமும் பணிபுரிவதை உறுதி செய்ய வேண்டும் என்று சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கனமழை எதிரொலியால் இந்த அறிவிப்பை சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையங்களில் போதுமான பணியாளர்கள் 24 மணி நேரமும் பணிபுரிய வேண்டும் என்று சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். ஜெயலானி, கனமழை எதிரொலியால் சுகாதாரத்துறை தரப்பில் என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது? முழு விவரங்கள். தென்மேற்கு பருவமழை தற்போது தீவிரமடைய தொடங்கியிருக்கிறது. இதன் காரணமாக தற்போது சுகாதாரத்துறை தரப்பில் மருத்துவ பணியாளர்கள் தயார் நிலையில் இருக்கும்படி அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகம் மட்டுமல்லாது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மும்பை உள்ளிட்ட மாநிலங்களிலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது. வழக்கத்திற்கு முன்பாகவே தென்மேற்கு பருவமழை தொடங்கியதன் காரணமாக நேற்று முதலாகவே தமிழகத்தில் கோயம்புத்தூர், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை என்பது அதீத கனமழையாக பொழிந்து வருகிறது. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்போது கனமழை மற்றும் வெள்ள பாதிப்புகளில் இருந்து உரிய சிகிச்சை வழங்கிடவும், பொதுமக்களை சுகாதார பாதிப்புகளில் இருந்து தற்காத்துக் கொள்வதற்காகவும் 24 மணி நேரமும் சுகாதார பணியாளர்கள் பணி செய்வதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதாக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் அறிவுறுத்தியிருக்கிறார். அதிக ஆபத்து பாதிக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளை முன்கூட்டியே கண்டறிந்து அங்கு காய்ச்சலுக்கான அத்தியாவசிய மருந்துகள், மருத்துவ அலுவலர்கள், செவிலியர்கள், அதே போன்று சுகாதார ஆய்வாளர்கள் அடங்கிய இந்த RRT குழு என்று சொல்லக்கூடிய அந்த சுகாதார குழு என்பது சுகாதார பணியாளர்களின் உதவியோடு அங்கு இருக்க வேண்டும் என்பதாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று பாதிப்புகள் அதிகமாக பதிவாகக்கூடும் என கருதக்கூடிய அந்த பகுதிகளில் அனைத்திலும் நிவாரண முகாம்கள், மருத்துவ குழுவினர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அதே போன்று ஆம்புலன்ஸ்களில் எரிபொருட்கள் முழுவதுமாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஆம்புலன்ஸ்கள் 24 மணி நேரமும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதாகும். அதே போன்று முகாம்களில் சுகாதாரமான உணவு மற்றும் குடிநீர் கிடைக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதாகவும் அந்த அறிவுறுத்தலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவசர கால மருந்துகளாக இருக்கக்கூடிய IV திரவங்கள், தடுப்பூசிகள் மற்றும் மருத்துவமனையின் படுக்கைகள் ஆகியவை முறையாக இருக்கிறதா என்பதை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளிட்ட மருத்துவமனைகள், அதே போன்று முகாம்கள் ஆகியவற்றில் மின்சாரம் 24 மணி நேரமும் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஜெனரேட்டர் வசதிகள் முறையாக இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் கண்காணித்துக் கொள்ள வேண்டும். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளிலும் குளோரின் செய்யப்பட வேண்டும் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 1:4 என்ற விகிதத்தில் பிளீச்சிங் பவுடர்கள் மற்றும் சுண்ணாம்பு ஆகியவற்றை பயன்படுத்தி நோய் கிருமிகள் ஒழிப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதாகவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. காய்ச்சல், சிறிய காயம், தோல் நோய் போன்றவை இந்த வெள்ள பாதிப்புகளின் போது அதிகமாக ஏற்படக்கூடும். எனவே அது தொடர்பான சிகிச்சைகளை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போன்று வெள்ளத்தில் வரக்கூடிய சிறு சிறு பூச்சிகள், நீர், குறிப்பாக அந்த பாம்பு கடிக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விதமான நோய் பாதிப்புகள் ஏற்படும். அதற்கான முதலுதவி செய்வதற்கான வசதிகளும் மருத்துவமனைகளிலும் முகாம்களிலும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதாக அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெயலானி, தகவல்களுக்கு நன்றி.